சூரி, அன்னைக்கு தான் ப்ராப்ளத்தை எல்லாம் என்று சொல்லிட்டல. அப்புறம் ஏன் கவலைப்படுற? நாளை காலையில நீ ஆஃபீஸ்க்கு வா. என்னால முடிஞ்ச. தம்பி, நீ சூரிக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம். இந்தாப்பா. தேங்க்யூ. லதா, இவதான் சிஸ்டர். லதா, என் ஃப்ரெண்டு மனோகர் சொல்லுவனே, இவன் தான். ஹலோ. ஹலோ. உங்க பேரை அடிக்கடி எங்க அண்ணன் சொல்லி கேட்டிருக்கேன். ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறேன். நைஸ் மீட்டிங் யூ. பிளஷர்ஸ் மைன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். திரும்ப திரும்ப இவளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஸ்வீட் கேர்ள். மனோகர், இவன் இதுவரைக்கும் யாரு கூட சேர்ந்து உருப்படல. ஆனா இவன் அது வந்த போதெல்லாம் முட்டாத்தனமா நடந்துகிட்டு எல்லாத்துலயும் நஷ்டப்பட்டுட்டான். எங்க அதிர்ஷ்டம் நீ இப்ப வந்திருக்க. இவனை எப்படியாவது முன்னு கொண்டு வந்திருப்பா. நிச்சயமா முன்னு கொண்டாரு. லதா, நீங்க தானே? ஆமா. நந்தி வந்திருக்கு. கொடுங்க. I love you, Lata. Anand. மிஸ் லதாங்கிறது நீங்க தானே மேடம்? உங்களுக்கு ஒரு டெலிகிராம் வந்திருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. I love you, Lata. Anand. நான் இந்த ஏரியா போஸ்ட் மாஸ்டர்மா. ஏன் சர்வீஸ்ல ஒரே நேரத்துல ஒருத்தருக்கு இத்தனை தஞ்சி கொடுத்ததை நான் பார்த்ததே இல்லம்மா. ஐ லவ் யூ தஞ்சி கொடுத்த அந்த ஆனந்துங்கிற பைத்தியக்காரன் எங்க இருக்கிறானோ எனக்கு தெரியல. ஆனா லதாங்கிறது நீதானம்மா. தயவு செய்து நீ அவனை லவ் பண்ணிடுமா. ஏன்னா நாங்க தினமும் இப்படி வந்து நிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படாது பாரு. ஏன் சார், ஐ லவ் யூனா அர்த்தம் தெரியுமா? 100 தந்தி அடிச்சா அப்படியே ஐசா உருகிடுவேன்னு நினைப்பா. ஒரு பொண்ணை பார்க்க வேண்டியது, ஐ லவ் யூன்னு சொல்ல வேண்டியது, அவளோட 4 நாள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை விட்டுட்டு இன்னொன்னு தேட வேண்டியது. இதுதானே சார் உங்க டிக்ஷனரியில காதலுக்கு அர்த்தம்? லதா, நான் அப்படிப்பட்டவன் இல்ல. ஐ சின்சியர்லி லவ் யூ. ஏன் சார், லவ் பண்றேன்னு சொல்றீங்களே, நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களா? நீங்க பாட்டு பாடுறத நிறுத்துங்கன்னு சொன்னா நிறுத்திடுவீங்களா? உங்க அம்மா அப்பா விட்டு வந்துருங்கன்னு சொன்னா வந்துடுவீங்களா? அட்லீஸ்ட் ரோட்ட கூட்டுங்கன்னு சொல்றேன், கூட்டிடுவீங்களா? இதெல்லாம் சுத்த பேத்தல். எவ்வளவு ஒரு திட்ட லிப்ஸ்டிக்க வாங்கி இப்படி கார் கண்ணாடியில எழுதுறத விட்டுட்டு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிங்க. இப்படி அலையறதாவது நிக்கும்.
வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம சிகரெட் பிடிச்சுக்கிட்டே இருக்க. சிகரெட்ல பெருசா சாம்பல் வர வரைக்கும் பஃப் பண்ணேன்னு அர்த்தம் தெரியுமா? வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மன தவிப்புன்னு அர்த்தம். தவிப்ப சொல்லு, முடிஞ்சா ஹெல்ப் பண்றேன். தெலுங்குல பாபான்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு அர்த்தம் தெரியுமா? அப்படி நான் உன்னை கூப்பிடணும்னு நீ ஆசைப்படுறியா? ஆசையா தான் இருக்கு. ஆனா உன் தங்கச்சி என்ன நினைப்பான்னு தெரியல. என் தங்க நான் சொன்னா மறக்க மாட்டான். அதுலயும் லதா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்னங்க ஏதாவது விளம்பர படமா? சோப்பா இல்ல விளக்க மாத்துக்கா? என்ன விளம்பரத்துக்காக ரோடு கூட்டுறீங்க? டிவில காட்டுவாங்கடா, எத்தனை மழை கூட்டினாலும் செய்யாது, வீடு பாபலா பாக்க விளக்கமாறுன்னு சொல்லுவாங்கடா. இது ஒரு விதமான பப்ளிசிட்டிடா. எலெக்ஷன் ஏதாவது வருதா? லதா, உனது வார்த்தை எனது வேதம். எதையும் செய்ய காத்திருக்கிறது என் இதயம். என் காதலை நம்பினால் கடிதம் சொல்லும் இடத்தில் உன் காலடி ஓசை கேட்கட்டும். ஆனந்த்.